தனிச்சிறப்பு வாய்ந்த ஸ்லோகங்கள், முக்கியமான ஸ்லோகங்கள், ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள். அந்த முக்கியமான ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் காட்டுறாரு. அப்படி காட்டுறப்போ அந்த ஸ்லோகங்கள்ல ஒரு அர்த்தம் விடாமல் அருள் செய்கிறார். அப்பைய தீட்சிதர் வெறும் பிரசித்தரான ஒருவர் நாம் அனுபவிக்கும்படியாக செய்கிறார். அப்படி இந்த ஸ்ரீராமாயணமானது பகவத் அனுபவத்துக்கு ஒரு உயர்ந்த ஒரு கருவியாக இருக்கிறபடியால்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீராமாயணத்தின் திருவாய்மொழி சேர்த்து சேர்த்து சேர்த்துதான் அனுபவிப்பார்கள். திருவிருத்தம் வியாக்கியானத்தை இருந்தா வியாக்கியாதா திருவிருத்த வியாக்கியானம் பண்றாங்க. சாமர்த்தியம் உடையவனாக பிள்ளை ஆயிட்டானா அவனிடத்துல ராஜ்ய பொறுப்பை கொடுத்து தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வது இன்னொரு வழக்கம் இக்ஷ்வாக வம்சத்திலே உண்டு. ஆகையாலே பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து அவரை ராஜ்யத்துக்கு நிர்வாகத்தராக ஆக்க வேண்டும் இப்படிங்கிற ஒரு இடம். இந்த எண்ணம் அவனுக்கு எப்படி உண்டாயிட்டு அப்படின்னா 60,000 வருஷம் கழிச்சு லேசா ஒரே ஒரு முடி நரைச்சுதான். அந்த ஒரே ஒரு முடி என்ன சொல்லித்தான், கிழவா உனக்கு வயசாயிடுச்சுன்னு காதுல வந்து சொல்லித்தான். அந்த மாளிகையுடைய எல்லா அவயமும் நடுங்கிறது, வீசல் விடுறதுன்னு சொல்லிட்டு அநேக வருஷ சாகசம். 1000 வருஷமா 2000 வருஷமா 60,000 வருஷம் அந்த ஆசனத்தை தேய்ச்சிட்டே இருக்கு. நீ எவ்வளவு வருஷம் தான் இந்த சிம்மாசனத்தை தேய்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்குன்னு கேட்கிறான். அநேக வருஷ சாகசிரா விருத்தஸ்துவமசி பாரதி. ஏதோ ஒரு 1000 வருஷம் ராஜ்யம் மாட்டான், 2000 வருஷம் ராஜ்யம் மாட்டான்னு பரவாயில்ல. 60,000 வருஷம் நீ தான் ஆழ்மா, வேற யாரும் ராஜாவா ஆகக்கூடாது. அயோத்தியக்கு நீ தான் நிரந்தரமான ராஜாவா, வேற யாருக்கும் ராஜ்ய பொறுப்பையே கொடுக்க கூடாது நீ தீர்மானம் பண்ணால சொல்றா. பழி சொல்றவ அவ வெளியில ஏதோ நீ ராஜாவாகணும் அதுக்காக உனக்கு ரக்ஷாபந்தனம் பண்றேன்னு எங்களை ஏமாத்துறதுக்காக அவர் கையில ரக்ஷாபந்தனம் பண்ணி வச்ச. அவர் மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருந்தது அப்படின்னா, ராமா நீ நாளைக்கு காட்டுக்கு கிளம்ப போற. காட்டுக்கு போனா அங்க கிழங்குகள்லாம் இருக்கு, வேர்கள்லாம் இருக்கு, பழம் செடி கொடிலாம் இருக்கு. அது கிழங்குகள்லாம் கூட்டாளிக்கு வந்து கொத்தி எடுக்க வரும். ஆக இதெல்லாம் கொத்தி எடுக்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்க வரும். அதற்காக யாத்திரை நீ மேற்கொள்ள போற, உனக்கு ரட்சை உண்டாகணும். நீ ராஜாவா இருக்கிறதுக்காக பட்டாபிஷேகம் பண்றதுக்காக அவர் தான் ரக்ஷாபந்தனம் பண்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது வசிஷ்ட பகவான் என்ன நினைச்சிட்டு பண்ணிருக்க. காட்டுக்கு ராஜ்யம் ஆளன் செய்து அவனத்துல எனக்கு நீ வேண்டாம் உன் பிள்ளை தான் ஒண்ணு ராஜாவான்னு சொன்னா அவன் மனசு வருத்தப்படுமேங்கிறதுனால இத்தனை நாள சொல்லாம இருந்தாலும் இத்தனை நாளாவே அவனுக்கு ஆசைதான் இருக்குது. எப்படா இவன் கிளம்ப போறான், எப்ப ராமன் ராஜாவாக போறாங்கிற ஆசை இருந்துட்டே தான் இருக்கு. ஏனென்றால் இச்சாமகான நிகழ்கால உருவு சம்ஸ்கிருதத்துல இப்ப சில இடங்கள்ல ஆங்கிலத்துல பார்த்தா நிகழ்காலம் ஒண்ணு, தொடர் நிகழ்காலம் ஒண்ணு, இது ரெண்டு சொல்லுகிறார்கள். சம்ஸ்கிருதத்துல தொடர் நிகழ்காலம் மட்டும்தான். அப்படின்னா விரும்பி கொண்டே இருக்கணும், யாருக்கும் ரட்சிக்கிற சாமர்த்தியம் கிடையாது என்று மகர்ஷிகள் சொல்லி வைத்தார்கள் விஷ்ணு புராண கிரந்தங்களிலே. ஆனபடியாலே லோகபாலோபம்னா விஷ்ணுவுக்கு ஒத்தவன். உலகத்தெல்லாம் எம்பெருமான் எப்படி காப்பாத்துகிறானோ அத்த போல ராமபிரானவன் நன்னா இந்த ராஜ்யத்தை காக்க வல்லவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனபடியாலே அகாமயத்த மேலி, அவன் தான் எனக்கு பர்த்தாவாகவும், அவன் தான் எனக்கு ராஜாவாகவும், அவன் தான் எனக்கு ராஜாவாகணும்னு பூமியே தானே ஆசைப்படும். லோகபாலோபமும் நாசம் அகாமயத்த மேதினி. மேதினா மேதஸை உடையது மேதினி. மேதஸ்னா கொழுப்புனர், மது கைண்டவர்கள். ஏன்னு அவர்கள் பிரம்மாவிடத்திலே வேதத்தெல்லாம் அபாரி தார்மிகரா ரட்சிப்பரா. ரொம்ப பலசாலியா இருக்கட்டும், பலசாலியா இருக்காங்கிறதுக்காக அவனை நம்பி பொறுப்பை படிக்க முடியாது. என்ன பலசாலியா இருக்கான், அவருக்கு முரட்டு மல்லனா இருக்கான், ரொம்ப பலசாலி அப்படின்னு நினைத்து அவனிடத்துல ராஜ்யத்தை வைத்தா பலசாலியா இருந்து நாட்டை காப்பாத்துவானா, தன்னுடைய பலத்தை வைத்து நாட்டை அழிப்பானான்னு தெரியாது. ஆனபடியாலே இவனுடைய பலத்தை சொன்னீர்கள், இந்த பலத்தை மட்டும் நம்பி இவனுடைய பொறுப்பை வைக்க இயலாதே. இவன் நன்னா கவனமா ராஜ்யத்தை ஆழ்வனா மாட்டானா, எப்படி
இவனை நம்பி பொறுப்பை ஒப்படைக்கிறது என்று கேட்க, இவன் பிறந்த வம்சம் தர்மமே வடிவெடுத்த வம்சம், அந்த வம்சத்திலே பிறந்தபடியாலே அவசியமா தார்மீகனாகத்தான் ராஜ்யத்தை ஆழ்வன், இது ரகுவீரம் மகாபலம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பாகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவிழேஸ்வரம், பெருமானார் திருவிழேஸ்வரம், சீயர் திருவிழேஸ்வரம்.